ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெரிய பெரிய டாஸ்க். இன்னைக்கு என்னன்னா, என்னால் முடியாதுன்னு கிடையாது, முடியும். இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னாக்கா, இது வந்து 2 லைனிங் ப்ளவுஸ், ஒரு சாதா ப்ளவுஸ். இது ஒரு கஸ்டமருது. ப்ளஸ் வந்து சாதா ப்ளவுஸ் மட்டும் ஒரு 4 ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் கட்டிங் போட்டு வச்சுருக்கிறேன். நேற்று நைட்டுக்கு நான் போகும்போதே எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால எல்லாமே கழுத்து பீஸ்லேருந்து எல்லா பீசஸுமே நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கான சோதனை என்ன அப்படின்னு பார்க்க போது, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாமே நான் ஈவினிங் கொடுக்கணும். ஆனால் வந்து விஷயம் என்னன்னாக்கா, கொக்கி கட்டுற பொண்ணு வந்து இன்னைக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் வரல, இன்னைக்கு லீவு அப்படின்ட்டாங்க. இதை நம்ம தைக்கிறது ஒரு பக்கம்னா, கொக்கி கட்டுறது பெரிய டாஸ்காக இருக்கும் இல்லையா? நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இல்லை கால் பண்ணி அவங்ககிட்ட வீட்லையாவது கொடுத்து அனுப்பலாமா அப்படின்னு கேட்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்னு தெரியல. இது எல்லாமே இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கான வீடியோ இதுதான். நீங்கள் வந்து இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நார்மல் ப்ளவுஸு ஒன்று ஸ்டிச் பண்ணிட்டேன். இது வெட்டி வச்சதுலேயே ஒன்று தைச்சிட்டேன். சரி, நம்ம வந்து டைலரிங் ஃபீல்டில் எவ்வளோ ஒரு சக்ஸஸ் இருக்குது, எவ்வளோ நம்ம வந்து இது ஸ்ட்ரகிளில் தாண்டி தான் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை ப்ளவுஸ் தைக்க முடியுது அப்படின்றத வந்து நம்ம ஒரு வீடியோவாக போட்டோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு என்னால் இத்தனை ப்ளவுஸ்லாம் தைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இல்லையா? அதனால் அதெல்லாம் வந்து தடுக்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, இது ஒரு 3 ப்ளவுஸு, இதோட சேர்த்து 4 ப்ளவுஸ் ஆகுது. இதில் ஒரு 4 ப்ளவுஸ், மொத்தம் 8 ப்ளவுஸு. இது 8மே வந்து நான் மதியத்துக்குள்ளார முடிச்சாதான் கொக்கி கட்டை கொடுத்துட்டு நான் வந்து அதை வந்து வாங்கி ஈவினிங்குள்ளார நான் கொடுக்க முடியும். இவங்க வந்து நாளைக்கு தான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம தான் வெட்டிட்டோம் இல்லையா, நம்ம நாளைக்கு தைச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங்லாம் முடிச்சு கொடுத்துடலாம். கொக்கி கட்டுறவங்க இங்கே தானே இருக்காங்க, நமக்கு உடனே தைக்க அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நானே வாயை விட்டுட்டேன். நான் தான் இதுக்கு வந்து இதுக்கான காரணமே நான் தான். அப்படிங்களா? புரியுதுங்களா? இப்போ இது வந்து அப்படி கிடையாது. இந்த கஸ்டமர் வந்து நான் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவங்க வந்து போன வாரம் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒன்று மட்டும் அர்ஜென்ட்னாங்க, அதை கொடுத்துட்டேன். மீதி வந்து 3 ப்ளவுஸ் இருக்குது, இதை மட்டும் நீங்கள் சனிக்கிழமை வந்து வாங்கிக்கிறமா அப்படின்னு அவங்களே வந்து டைமிங்கும் எல்லாமே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் இதை நான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் இதை நான் வந்து முடிக்கணும். கண்டிப்பாக வந்து ஈவினிங்குள்ளார இது எல்லாத்தையுமே முடிச்சுடுவேன். நீங்கள் இந்த வீடியோவை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். நான் என்ன நல்லா பண்ணுறேன், வந்து டைமிங்கை வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ நேரம் எடுக்குது, எவ்வளோ நேரத்தில் நான் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்றதுமே வந்து இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் பார்க்க போகிறீங்க. இதை பார்த்துட்டு நீங்களுமே வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ நேரத்தில் நம்மளால் தைக்க முடியுன்றதை கான்ஃபிடண்ட்டாக இருந்து ஒரு ப்ளவுஸ் நீங்கள் தைச்சி முடிங்க. நெக்ஸ்ட் அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து சக்ஸஸ் கொடுக்க முடியும். அது என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் இப்போது நான் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லா ப்ளவுஸ்க்குமே நூல் வந்து எல்லா கலருமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து தைக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன்னா, இதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணுன்றதுக்கு வந்து நான் பிளான் பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ப்ளவுஸு தைக்க போகிறேன். அதனால் இந்த பிங்க் கலர் ப்ளவுஸை தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த பிங்க்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ இந்த பிங்க் கலர் நூல் இதை நான் வந்து சுற்றி பாபினில் போட்டுட்டேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த க்ரீன் கலர் லைனிங் ப்ளவுஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? இந்த க்ரீன் கலர் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, பாபின் நம்ம சுற்றுறோம் பார்த்தீங்களா, பாபினுக்கு நூல் சுற்றுறோம் இல்லையா, காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாபினில் நூல் சுற்றுறோம் பாருங்கள். இதில் வந்து என்ன பண்ணுவேன்னா, பக்கத்தில் ஒன்று இருக்கா தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒன்று இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அடுத்த நூலை வந்து இதில் போட்டுடுவேன். இப்போ நான் போட போகிற நூலை இதில் போட்டுருவேன். இதில் நம்ம பாபின் சுற்றி நம்ம இதை காமிக்கிறோம் பாருங்கள், இருங்க, இங்கே பாருங்கள். இதில் வந்து பாபினில் அந்த பிங்க் கலர் நூல் சுற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து நூலை எல்லாத்தையுமே கோத்துறோம் இல்லையா, எல்லா நூலையும் கோத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அகெயின் நம்ம ப்ளவுஸ் வந்து தைக்க ஆரம்பிச்சிடுவோம். ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த அடுத்த பாபினுக்கு நம்ம நூல் சுற்றுறோம் இல்லையா. இப்போ நான் இந்த பிங்க் கலர் நூலுக்கு எல்லாமே நூல் சுற்றிட்டோம். இப்போ பாருங்கள், இன்னொரு நூல் நான் சொன்னல, அடுத்த ப்ளவுஸ்க்கான நூலை வந்து எடுத்து நான் பாபினுக்கு சுற்றி விட்டுட்டு அதில் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அது மாட்டுட்டு நம்ம ப்ளவுஸ் தைக்க அதுவே வந்து அடுத்த ப்ளவுஸுக்கு தைக்கிறதுக்கு பாபினில் வந்து நூல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு அடுத்த நெக்ஸ்ட் ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம பாபினுக்கு நூல் சுற்றுறதுக்குன்னு தனியாக டைம் நமக்கு தேவை கிடையாது. இதில் நமக்கு சுற்றியதுன்னா அடுத்த நெக்ஸ்ட் வந்து சீக்கிரமாகவே ஆரம்பிக்கலாம். இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஒரு நார்மல் ப்ளவுஸ் முடிச்சாச்சு. இந்த நார்மல் ப்ளவுஸ் தைச்சாச்சு. இப்போ வந்து அந்த லைனிங் ப்ளவுஸ் எடுத்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம ஆல்ரெடி வந்து நூல் வந்து பாபினில் சுற்றி வச்சுருக்குறோம் இல்லையா, அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ளவுஸ்க்கு என்ன நூலோ அது அதே போல நம்ம பாபினுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ளவுஸ்க்கான நூல் இது. இப்போ நம்ம பாபினுக்கு அடுத்த இதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூனை சாரியில் வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னாக்கா இது ரொம்ப வளன்னு லைனிங் துணியில் ஒட்டாது. அப்போது இழுத்துக்கிட்டு போகும். அதனால் என்ன பண்ணுவோன்னா, நான் வந்து எப்பயுமே இந்த சென்டரில் நம்ம அந்த அர்க்காத் பண்ணுறோம் இல்லையா, அந்த சென்டரில் தையலை வந்து பெருசாக்கிட்டு ஒரு தையல் ஒன்று போட்டுவிடுவேன். இப்போ வந்து இந்த துணி வந்து நவராது, எதுவும் பண்ணாது. அப்போது வந்து நமக்கு தச்சுட்டு கூட இந்த தையலை வந்து பிரித்து விட்டுக்கலாம். பிரித்து எடை போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பாருங்கள் அந்த சுருக்கெல்லாம் எதுவுமே இருக்காது. பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இதை நம்ம உடம்புல வந்து கையை ஏற்றுறதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த தையலை வந்து பிரித்து விட்டுக்கலாம். அது வரைக்கும் அது இருக்கட்டும். ஓகேங்களா, அது வரைக்கும் அது இருக்கட்டும்.
கையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 கையும் அழகாக சுருக்கம் இல்லாத நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். ஒரு கஸ்டமர் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு ப்ளவுஸு, 2 ப்ளவுஸு, 3 ப்ளவுஸ். இது ஒரு கஸ்டமர் இது முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து சாதா ப்ளவுஸ் தான் இருக்குது பெண்டிங்கு. அதையுமே முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். இதுக்கப்புறம் சாதா ப்ளவுஸு ஸ்டிச்சிங் வீடியோவை ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து இந்த கஸ்டமர் வந்து மொத்தம் 4 ப்ளவுஸ் இல்லையா, 4 ப்ளவுஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்த உடனேவே கஸ்டமர் எனக்கு கால் பண்ணிட்டாங்க. எனக்கு ஈவினிங்கே எனக்கு ப்ளவுஸ் எல்லாமே வேணும், ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரின்ட்டு நானும் உட்காந்து வேகமாக நம்ம எப்பயும் தைக்கிறத விடவே கொஞ்சம் நமக்கு ஒரு துடிப்பாக தெரியும் இல்லையா, நம்மளால் முடிக்க முடியுமா, நம்ம தான் கொக்கி கட்டணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கணும் போது அதனால் நம்ம முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. முடிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு என்னால் முடிக்க முடியும்னு முடித்து காமிச்சேன். அதே போல் வந்தாங்க கஸ்டமர் 8 மணிக்கு வந்தாங்க. எல்லாத்தையுமே நான் வந்து தச்சு கொடுத்துட்டேன். என்னால் வீடியோ தான் எடுக்க முடியல, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டேன். இதுபோல் நீங்களுமே வந்து நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும். இல்லை இது என்னால் முடிக்கவே முடியாது, சாத்தியமே இல்லை அப்படின்னு மட்டும் என்றைக்குமே நினச்சிடாதீங்க. நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னால் முடியும்னு நினச்சதை என்னால் முடிக்க முடிஞ்சுது. ஆனால் நீங்களும் நினைக்கணும் என்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு என்னாலையுமே ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சக்ஸஸை வந்து உங்களால் கொடுக்க முடியும். இதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னாலுமே ஒரு நாளைக்கு உங்களால் 500லேருந்து 1000 வரைக்கும் சாலிடாக வந்து ஒரு நாளைக்கு இன்கம் எடுக்க முடியும். அதே போல் இன்றைக்கி தச்சிட்ட சிஸ்டர் எனக்கு இன்றைக்கி கையில் காசு வரல அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி தைச்சது நாளைக்கு வரும், நாளைக்கு தைச்சது நாளைக்கு வரும். ஆனால் நம்ம டெய்லியும் போடுற உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வந்து கை மேலே பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதுபோல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இதுபோல் வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து நான் போடுறேன். இப்போது இதை தவிர்த்து அடுத்தது வந்து நான் ஒரு 7 ப்ளவுஸ் வந்து ஒரே கஸ்டமர் அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே வந்து நான் கட்டிங் பண்ணியிருக்கேன். அது என்ன மாதிரி ஸ்மார்ட்டாக வந்து பிளான் பண்ணி நான் கட்டிங் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இதுபோல் கட்டிங்கோ இல்லை ஸ்டிச்சிங்கோ அதில் மோட்டிவேஷனாக ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் 4 பேருக்கு போயிட்டு இது சேர்ந்தது அப்படின்னா அவங்க வந்து என்னாலே முடியுன்றத தன்னம்பிக்கையை வந்து அவங்களும் வளர்த்துப்பாங்க. மென்மேலும் வளர்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன ஹெல்ப், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.